Hey, hi guys, welcome to Learner Space. இன்னைக்கு என்ன வீடியோல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோஸ்ல நான் சொல்ல போறேன். ஸோ 3 வெப்சைட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆன்லைன்ல நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஃப்ரீன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணும்போது அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி கிடைக்கும். இது அப்படி கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோவோ ரெஸ்யூம். கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போகவும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நியூவா இருந்தா ஆல்ரெடி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால டைரக்ட்டா சைன் இன் குடுக்குறேன். ஸோ சைன் இன் குடுக்கவும் ஓகே ஓப்பன் ஆயிரும். பில்ட் மை ரெஸ்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் உங்களோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். நீங்க ஃப்ரெஷர் 0 to 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இத கிளிக் பண்ணிக்கோங்க. எபோவ் 5 இயர்ஸ் இருந்தா இத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா 0 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறேன். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா நெறைய டெம்ப்ளேட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அத நீங்க தாராளமா பிக் பண்ணிக்கலாம். இங்க பிரீமியம் குடுத்துருக்கிறது வந்து அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். நீங்க அது நமக்கு தேவையில்ல. ஸோ நார்மலா இருக்கதே நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட டெம்ப்ளேட்டு. இது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுல ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கில் நான் குடுக்குறேன்னா, இப்ப ஜாவா குடுக்குறேன். தென் செகண்ட் ஒன் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நீங்க வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். உங்களோட காலேஜ் நேம் என்ன? எந்த ஊர்ல படிச்சீங்க? இப்ப தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி நெறைய எடிட்டிங் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அலைன்மென்ட்டு, அதே மாதிரி ஃபாண்ட்டு, தீமு, உங்களோட லேஅவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலா டவுன்லோட். நான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுதான்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒண்ணுமே இல்ல. வெறும் டவுன்லோட் மட்டும் குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இது டவுன்லோட் ஆயிரும். பாருங்க கீழ வந்து உங்களோட சிவி பிடிஎஃபா ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃபா அது டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம எதுவுமே எடிட் பண்ணல. அதனால இப்படி உங்களுக்கு ஷோ ஆகுது. நான் ஸ்கில் மட்டும் போட்டனால அது மட்டும் தான் ஷோ ஆகுது. ஓகேவா? தென் செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூல் ஃப்ரீ சிவி. ஸோ இத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. கூல் ஃப்ரீ சிவி. ஸோ இதோட பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சைன் இன் குடுக்க வேணாம், சைன் அப் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நீ டைரக்ட்டா வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. வெப்சைட் கீழ ஓப்பன் பண்ணவுமே நெறைய டெம்ப்ளேட் இங்க ஷோ ஆகுது பார்த்துக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இத சூஸ் பண்றேன். இங்க கீழ பாருங்க டவுன்லோட்னு ஒண்ணு குடுத்திருக்கு. ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணா வேர்ட் டாக்குமெண்ட்டா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டைரக்ட்டா இது வந்து உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டா இது ஓப்பன் ஆயிரும். இங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையானத நீங்க தாராளமா எடிட் பண்ணி பிடிஎஃபா கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். வேர்டா இருக்குன்னா வேர்டா வச்சுக்கலாம். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் ஸோ வந்து ஹாபிய நான் சேஞ்ச் பண்றேன். பாருங்க. இப்போ பிளேயிங் குடுக்குறேன். பாருங்க. இந்த மாரி நீங்க எடிட் பண்ணிட்டு, நீங்க நார்மலா சேவ் பண்ற மாதிரி நீங்க தாராளமா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். தென் ஃபைனலா 3 வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா. ஸோ இந்த வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க கிளிக் பண்ணவும் இந்த மாதிரி உங்களோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? கேன்வான்னு போட்டு ஸோ ஆல்ரெடி இருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. நியூ பெர்சனா இருந்தா சைன் அப் குடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் குடுத்தனால நான் டைரக்ட்டா லாகின் பண்றேன். ம். நெறைய ஆப்ஷன் இருக்கு. இது ரெஸ்யூம் மட்டும் இல்ல. நீங்க வீடியோ, பிரசன்டேஷன்ல இருந்து உங்களோட Instagram, போஸ்டர், லோகோ நெறைய ஆப்ஷன் இதுல குடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னொரு நாள் இத ஃபுல்லா டீட்டெயில்ஸா உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ இப்ப வந்து 3 ஆப்ஷன் ரெஸ்யூம் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணவும். ஸோ சைட்ல லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ், எலமெண்ட், அப்லோட், டெக்ஸ்ட் நெறைய ஆப்ஷன் இருக்கு. அதில டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில நெறைய சாம்பிள் ரெஸ்யூம் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நீங்க இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப வேற பிக்சர் வேணும்னா வேற பிக்சர் பார்த்துக்கலாம். உங்க நேமு, உங்களுக்கு எஜுகேஷன் உள்ளக இருக்க கன்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு, உங்களுக்கு ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், மேல வந்து ஃபைல்னு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது கீழ வந்து டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபைல் டைப் என்ன வேணும்னு கேட்குது. பிஎன்ஜி, ஜேபிஜி மேக்ஸிமம் நான் வந்து பிடிஎஃப் குடுக்குறேன். ஓகேவா? பிடிஎஃப் குடுத்து டவுன்லோட்.
ஓகே ஃபைன். உங்களுக்கு டவுன்லோட் கம்ப்ளீட்டட். கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் எதுவும் எடிட் பண்ணலை, நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷோ ஆகும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.